நேயர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் என்னுடைய ஒரு நண்பர் எனக்கு இங்கேருந்து பனாரஸ் இட்டுன்னு போகிறாரு. என்னப்பா அப்படின்னு. இல்லை, எங்கள் அத்தை புருஷன் உங்களை கூப்பிட்ருக்காரு. அங்கே போனால் அவர் வீட்டுக்கு வாஸ்து பண்ண பிற்பாடு அவர் என்ன சொல்கிறாரு, குருஜி நான் உங்களை எனக்காக ஆக்சுவலாக கூப்பிடலை, எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு நீங்கள் போகணும். என்ன சார் அப்படின்னா, இல்லை நீங்கள் போய் பாருங்கள், அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா அப்படின்னா. ஓ அப்படியா, எங்கன்னா பனாரஸில் அப்படின்றாங்க. போகிறேன். அங்கே போகும்போது பார்த்தா வீட்டுக்கு வெளியே 6-7 பேர் துப்பாக்கி எடுத்து நிற்கிறாங்க. உள்ளே போகிறோம். ஒரு பெரிய ஹாலில் எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அவங்க இவங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. பிரசிடெண்ட் வீட்டிலேருந்து ஆளுங்க. அந்த அளவுக்கு அவருடைய ரிலேஷன், பெரிய மனிதன். அப்பொழுது அதாவது பெரிய மனுஷன் தான், கொஞ்சம் அகங்காரம் இருக்கும். அகங்காரமாகவே வாப்பா அப்படி இப்படின்னு இவர்கிட்ட அவருடைய மச்சான் பையன்கிட்டையும் நம்முடைய நண்பர் இவர் மச்சான் பையன் அவர் 2 பேர்கிட்டையும் பேசுகிறாங்க. குருஜியா, இல்லை எனக்கு பனாரஸ் பிரசிடெண்ட் காலேஜ் அதுடைய ஆச்சாரியரெல்லாம் போகிறாங்க, அதுக்கு மேலே குருஜி சொல்வாரா அப்படின்னு கேட்டேன். சொன்னேன், வாப்பா வெளியே போகலாம் அப்படின்னு. இவர் சொன்னார், சார் வேண்டாம் சார், போக வேண்டாம், 2 நிமிஷம் நீங்கள் வெளியே வாங்க. என்னப்பா சொன்னேன், நான் உங்கள்கிட்ட ஃபீஸும் வாங்குவேன், நான் சொல்கிறத நீ இப்பயே கையெடுத்து ஆமாம் சாமின்னு சொல்லு போகிற அப்படின்னு. அப்பொழுது நான் சொன்னேன், உனக்கு கடன் இந்த அளவுக்கு இருக்குது, உன்னுடைய வியாபாரம் சுத்தமாக நின்று போகிற அளவு இருக்கும் அப்படின்னு. சார் இப்போது 60 கோடி ரூபாய் என் மேலே லோன் இருக்குது அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் 2 பேருக்கு மூளை பாதிப்பு இருக்கும், இப்பொழுது 3வது ஆளும் தயாராக இருப்பார் அப்படின்னு. ஐயா, கையெடுத்து கும்புறதா விஷயம் என்னன்னா, இப்போ கவனிங்க, வீட்டுக்கு தெருக்கில் ஒரு பெரிய ஒரு 40 அடி என்ட்ரி. அந்த வீடு தென்கிழக்கு கட்டு. அதுக்கப்புறம் பெரிய கார்டன். அந்த கார்டன் ஏக்கர் கணக்கில் இருக்குது. அதில் லெஃப்ட் சைடில் பெரிய வீடு. சார் உங்களை சாவடிக்கிறதுக்கெல்லாம் ஆளுங்கள்லாம் பார்த்துருப்பாங்க சார், அதுக்கு தான் சார் இந்த செக்யூரிட்டியை அப்படின்னாரு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஐயா வாங்க அப்படின்னு வாங்க, நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படி இப்படின்னார். வடகிழக்கில் படிக்கட்டு 2 ஸ்டெப்பு தான் ஏறினேன். கேட்டேன், உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் ஹார்ட் அட்டாக் ரிலேட்டட் பிரச்சனை ஸ்டண்டு ஆப்ரேஷன் எல்லாம் நடந்திருக்குமே உங்களை தவிர? ஆமாம் சார், எல்லோருக்கும் நடந்திருக்கு அப்படின்றார். இந்த மூளை பாதிப்பு எங்கள் 2 அண்ணனுங்களும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்திருக்காங்க, அண்ணன் பையன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்னார். ஓஹோ, நோ ப்ராப்ளம். அப்பொழுது ஜாதகெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு பரிகாரம் சொன்னேன். பாருங்கள், ஃபினான்ஸ் லாஸ் வர்றதுக்கு என்னென்ன காரணம் அந்த வீட்டில் சொன்னேன். அந்த வீட்டுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே என்ன வாசல்? தென்மேற்கு வாசல். அதே தென்மேற்கில் ஒரு போரிங். தென்மேற்கில் போரிங், தண்ணீர் கிணறு, செப்டிக் டேங்க் இருந்து வடக்கில் வீடு இருந்தால் அந்த வீட்டில் பெரிய லாஸ். சின்ன லாஸ் எல்லாம் 1 லட்சம் ரூபாய் கடன், 10,000 கடன்லாம் இருக்காது. லட்சம் கோடிக்கணக்கில் கடன் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் எல்லார் வீட்டில் இந்த தென்மேற்கு திசையில் தண்ணீர் இருக்கும், கிணறு போரிங் இருக்கும். அதுக்கப்புறம் மூளை ஏன் பாதிச்சிடுச்சு? ஏன் பைத்தியக்காரராக அந்த வீட்டில் இருக்கார்? தென்கிழக்கு ஒரு மனிதனுடைய ஆத்ம சக்தி, பலம், லக்ஷ்மி. வீட்டுக்கு தென்கிழக்கு கட்டு இருந்து அந்த வீட்டில் தென்மேற்கில் தண்ணீர் இருந்தால்
அந்த வீட்டில் மூளை பாதிப்புள்ள மனிதர்கள் இருப்பார்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வாங்க, உள்ளே போன உடனே வடகிழக்கில் படிக்கட்டு. வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தால் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் பாருங்கள், அதே வீட்டில் சமையல் எங்கே இருக்குது? அதே கிழக்கில் தான் இருக்குது, தென்கிழக்கில் கிடையாது. கிழக்கு சென்டரு, வடகிழக்கும் கிடையாது, தென்கிழக்கும் கிடையாது, மத்திய பகுதி இருக்குது. மத்திய பகுதியில் இருந்தால் கண்டிப்பாக மூளை பாதிக்கும், பிரச்சனை இருக்கும், மன கஷ்டம் இருக்கும். அந்த மகனுக்கு ஹாஸ்பிட்டலைசர் 6 மாதமாக மூளை பாதிச்சுட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். நேர்களே, எப்பொழுதுமே எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, நம்ம அவங்கள பார்த்துட்டு இவனுக்கு கஷ்டம் இருக்காது என்று நினைக்கக்கூடாது. நீங்கள் அமைச்சராக இருக்கலாம், எம்எல்ஏயாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், இவருக்கு கஷ்டம் வராது என்று நினைக்கக்கூடாது. இருக்கிற உண்மையை தான் சொல்ல வேண்டும். இருக்கிற உண்மையை சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு ரொம்ப கவனிக்கணும். ஒவ்வொரு திசையின் ஒவ்வொரு தத்துவத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஃபைனான்ஸ் லாஸ் பெரிய மனிதனுக்கு வருகின்றதா? அதுக்கு தென்மேற்கு திசையும் தென்கிழக்கு திசையும் ரொம்ப கவனித்தால் நீங்கள் எல்லோருக்கும் சரியான வாஸ்துவை சொல்லலாம். நேர்களே, நீங்கள் எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்றால் தெற்கு திசை வீடாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கு தென்மேற்கு திசையில் கண்டிப்பாக தண்ணீர் தொட்டி, பூமிக்கடியில் கிணறு, போரிங் இல்லாமல் பார்த்து கொண்டால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.